புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்துக்கு போகிறதுன்னு முடிவான உடனே நான் ஒரு முடிவு பண்ணேன். முருகரை பார்த்துட்டு தான் நம்ம அங்கே போகணுன்னு. அதுக்காக நானும் அம்மாவும் பாதாள செம்பு முருகன் கோயில் வந்திருக்கோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. இது முதல் முறையாக அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணாமல் நாங்கள் போகிறோம். அங்கே போனோன்னே எங்களை அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காசு மாலை தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. முருகருக்கு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக கடைகள் இல்லை. நம்ம எதாவது வாங்கிட்டு வரணும்னா வெளியேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். சாப்பாடாகட்டும் இல்லை மாலைகள். மாலைகள் வந்துட்டு ஒரு சில கடைகள் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க இந்த கோயில் நம்பி தான் இருக்காங்கன்றனால அங்கேயும் வாங்கிக்கலாம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி போய் தான் சாமி கும்பிடணும். முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். எங்களுக்கு வந்துட்டு அந்த முருகர் அந்த கோலத்தில் பார்த்தோன்னையும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம போகும்போது மல்லிகைப்பூ மாதிரி மாலைகள் வாங்கிட்டு போகிறது நல்லது. ரோஸ் மாலை தான் முருகருக்கு போடுறாங்க, மல்லிகைப்பூ மாலை போடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அரளி மாலை வாங்கிட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டு தான். நாங்கள் கும்பிட்டு வந்து உட்கார்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா கசகசன்னு கூட்டமாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா முருகரை பார்க்குறக்கு இருந்த கூட்டத்தை விட இந்த கருங்காலி மாலை வாங்குறதுக்கு கூட்டம் இருந்தது. இன்னுமாடா அதெல்லாம் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த கருங்காலி அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. முருகரை பார்த்தா போதுன்னு அம்மாவுக்கு வச்சுருக்கிற பூ வந்துட்டு முருகர் காலடியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் பூ கொண்டு போயிருந்தோம். அதை வச்சுட்டு இதை கொடுத்தாங்க. பயங்கர வெயில் வேறு. அதுக்கேற்ற மாதிரி அம்மா வந்துட்டு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இடையில நிறுத்தி ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அடுத்த ஸ்பாட் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக கேள்வி மட்டும் பட்ட ஒரு விஷயம். அது வந்துட்டு பயங்கர எப்படி சொல்கிறதா சந்தோஷத்தில் போனேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.